நாகப்பட்டினம் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் மற்றும் பாவேந்தர் தமிழ் மன்றம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் 136வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மாநில பகுத்தறிவாளர்களாக துணைத் தலைவர் முத்துகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பாரதிதாசன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது கவிஞர்கள் புரட்சி கவிஞர் பாவேந்தர் கவிதை வரிகளை பாடி நினைவு கூர்ந்தனர். நீலவான் ஆடைக்குள் உடன் பறைத்து நிலா என்று காட்டுகிறாய் கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைவோம் என்று சூரியன் கடலிலே மூழ்கி குளிரடைந்து தப்பு நிலவாக வந்ததாக பாடி படிக்கின்ற வட்ட நிலா என்று விதவைகளுடைய நிலையை மிக கொடியோர் செயல் அறவே என்று தொழிலாளர் நலனுக்காக பாவேந்தர் பாடிய பாடல் இந்த பாடல். தமிழ் என்று பேர், அந்த தமிழ் உயிருக்கு நேர் என்று உயிருக்கு நேராக தமிழை நேசித்தவர் பாரதிதாசன் அவர்கள். இப்படி பாரதிதாசன் அவர்களுடைய பெருமையை நன்றி வணக்கம். வாய்ப்புகள் சோலையிலே புத்தகை பூவொலிதான் சொக்கவெளி பார்க்கிறதோ அமுதமுற்றோ காலை எழுந்த சூரிய கறி கடல் காலையிலே தோளிலே கலப்பையை போட்டு உழைக்க போன உழைப்பாளி மீண்டும் வீட்டுக்கு வந்து கொஞ்சோடு கட்சி இருக்கும் என்று நினைத்து மாலை என்பது என்று சொன்னார். அவருக்கு எப்பொழுதுமே கிட்டத்தட்ட 136 ஆண்டுகளாக தலைவர் கலைஞருக்கும் பாவேந்தருக்கும் இருக்கிற தொடர்பு என்னவென்று சொன்னால், கலைஞர் 13 வயதிலே திருவாரூரிலே மாணவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்போடு ஏற்பாடு பிறந்த நாளாக இருக்கட்டும், அதே போல அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், இன்னும் மரபடிகளுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு நல்ல நிகழ்வுக்கு எப்போதுமே முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டீங்க. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அது மாதிரி நிகழ்ச்சியை திட்டமிடுங்க. இப்போ இது ஒரு பாவேந்தருடைய நிகழ்ச்சினா அவருக்கு சிறப்பு. அவருடைய பாடலை கவிதையை மாணவர்கள் இன்னைக்கு விடுமுறையில் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு அரங்கத்தை கூட்டி அவங்க இன்னும் சொல்ல போனா எங்களுக்கே தெரியாத விஷயம் இப்ப கவிஞருக்கு தெரியுது, ஆண்டனுக்கு தெரியுது. ஆனா இளம் சிறார்களுக்கும் ஐயா அவருடைய புகழை கொண்டு போய் சேர்த்தாதான் அவருடைய புகழ் இன்னும் நீண்ட நெடு காலம் வளரும். அது போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம், இந்த தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் கண்ணதாசன் தன்னுடைய பெயரை கண்ணனுக்கு தாசன் என்றால் அவர்களுக்கு அடிமை சொன்னார், தவறான வார்த்தை. அதே போல பாரதியை தன்னுடைய குருவாக ஏற்று அவருக்கு சேவகனாக நான் பணியாற்றுவேன் என்பதை போலத்தான் அவர் பாரதி தாசன் ஒரு பேரை வைத்துக் கொண்டார். இது குருக்கு சிஷ்யன் செய்கிற மரியாதை. எப்பொழுதுமே தாங்கள் வந்த வழியையும் அவர்கள் பின்பற்றுகிற பாதையும் சரியாக கொண்டு செல்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அது சரியாக சென்றடையும். மனிதர் மரியாதைக்குரிய பாவேந்தர் அவர்கள், அவருக்கு நாம் எப்பொழுதுமே அவர் புகழை பரப்ப வேண்டும், அவர் புகழ் ஓங்க வேண்டும். இதை முன்னெடுக்கின்றவர்களுக்கும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து, இதுபோல நீங்கள் தொடர்ந்து பணியாற்றுங்கள். நாளைக்கு நீங்கள் மட்டும்தான் சிறப்புக்குரிய தலைவர்களை அடையாளப்படுத்துகிற இடத்தில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். உங்களுக்கு என்றென்றும் நாங்கள் துணையாக இருப்போம் என சொல்லி வாழ்க பாவேந்தரின் புகழ் வளர்க தமிழ் என சொல்லி வருகிறது அத்தனை பேர்